தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கின்ற பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த காலை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இறைவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது. அவருடைய வாழ்வே நமக்கு ஒரு பாடம்தான். ஆகவே அவரை போன்று வாழ, அவரை பின்பற்றிய அவருடைய தாய் அன்னை மரியாளை ஆரோக்கிய தாய் போன்று வாழ இந்த திருப்பலியில் வரங்கள் வேண்டுவோம். அதோடு இன்று அனைத்து பள்ளிகளும் 3ஆம் பருவத்திற்காக திறக்க இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய குடும்பங்களில் படிக்கின்ற குழந்தைகள், அனைத்து படிக்கின்ற குழந்தைகளுக்காக சிறப்பாக இன்றைய இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். குறிப்பாக இது 3ஆம் பருவம். எல்லோருமே அரசு தேர்விற்காக தயாரிக்கின்ற ஒரு பருவம். ஆகவே இந்த பருவத்தில், இந்த 3வது பருவத்தில் படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும். ஆரோக்கிய தாயினுடைய அரவணைப்பும் பராமரிப்பும் என்றும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே வேண்டி இந்த திருப்பலியை தூயதொரு பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை
நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 2 பதிலுரை பாடல் பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். 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 ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாக இருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார்.
அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அந்த கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடகுவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்பற்ற தொடங்கினர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் செயல்பாடுகள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? ஒரே ஒரு செயல்பாட்டை மட்டும் இன்றைய மறையுரை சிந்தனைக்காக நான் எடுத்துள்ளேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வசனம், யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த வசனத்தை தான் நம்முடைய மறையுரை சிந்தனைக்காக நான் எடுத்திருக்கின்றேன். இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னவென்றால், when he heard that John had been arrested, Jesus he withdrew to Galilee. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு இயேசுவினுடைய செயல்பாடு, he withdrew, இதைத்தான் நான் எடுத்திருக்கின்றேன். இந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னவென்றால், சரியாக சொல்ல வேண்டுமென்றால், தனிமையாக அவர் சென்றார், விலகிச் சென்றார். ஒரு சாதாரண ஒரு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், விளையாடுகின்ற பொழுது, குறிப்பாக கபடி அல்லது வாலிபால் அல்லது ஃபுட்பால், ஏதோ ஒரு விளையாட்டு, கடைசி நேரத்தில் சில குழுக்கள், டீம், அந்த விளையாட்டிலிருந்து வித்ட்ரா பண்ணிவிடுவார்கள், விலகி விடுவார்கள். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. When he heard that John the Baptizer had been arrested, he withdrew to Galilee.
கலிலே, இது தமிழிலே கலிலியாவுக்கு புறப்பட்டு சென்றார் என்று இருக்கின்றது. இந்த வார்த்தை தனிமையாக அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். எதற்காக? சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய சில நுட்பமான உத்தியை பின்பற்றுகின்றார்கள். டெக்னிக்ஸ், சில வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் விடாமுயற்சி, கடின உழைப்பு, அவர்களுடைய படிப்பு, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு வெற்றிகரமாக அமைகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சில புதிய உக்திகளையும் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள், புதிய டெக்னிக். அதில் ஒன்று இந்த வித்ட்ராவல். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு விளையாட்டை சொல்லுகின்றேன், செஸ் விளையாட்டு. அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த சதுரங்க விளையாட்டில் ஒரு சில வெற்றியாளர்கள் என்ன செய்வார்களாம், தாங்களாகவே முன்வந்து சில காய்களை, உங்களுக்கு தெரியும் செஸ் விளையாட்டை பற்றி, அவர்களாகவே அதை எடுத்து விடுவார்களாம், அவர்களாகவே அதை வித்ட்ரா பண்ணி விடுவார்களாம். என்ன காரணம் என்று கேட்டால், முதலில் அந்த விளையாட்டை, அந்த செஸ் விளையாட்டை, அந்த போட்டியை தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக இவர்களாகவே, தனக்கு எதிரே இருந்து ஆடுகின்றவர் எடுப்பதை வெட்டி விடுவதை தவிர இவர்களாகவே முன்வந்து சில காய்களை எடுத்து விடுவார்களாம். அந்த சதுரங்க போட்டியில், செஸ் விளையாட்டில் அவர்களாகவே வித்ட்ரா பண்ணி விடுவார்களாம். காரணம், அந்த விளையாட்டு போட்டியை, வெற்றியை தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக இவ்வாறு செய்வார்களாம். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டுமென்றால், சில நேரங்களில் நாம் பார்க்கலாம், போக்குவரத்து நிறைந்த சாலைகளிலே வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில பேர் என்ன செய்வார்கள், அந்த முன்னால் செல்கின்ற வண்டியை ஓவர்டேக் பண்ணி செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு யுத்தியை கையாளுவார்களாம். என்னவென்றால், தங்களுடைய வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவது, மெதுவாக செல்வது. அப்படி செல்லுகின்ற பொழுது இவர்களுடைய வண்டிக்கும் முன்னால் சென்று கொண்டிருக்கின்ற வண்டிக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். அந்த நேரத்தில் உடனடியாக அவர்கள் ஓவர்டேக் பண்ணி சென்று விடுவார்களாம். தாங்களாகவே கொஞ்சம் விலகி ஓவர்டேக் பண்ணி சென்று விடுவார்கள். ஆகவே இந்த ஒரு புது யுக்தியை இயேசு இன்றைய நற்செய்தியிலே பின்பற்றுகின்றார். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு இவர் அங்கிருந்து தன்னை விலக்கி கொண்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் என்று வாசிக்கின்றோம். என்ன காரணம்? அந்த விளையாட்டுகளிலே, அந்த விளையாட்டு போட்டியினுடைய வெற்றியை தங்கள் வசமாக்கி கொள்வதற்காக அவர்கள் இந்த ஒரு யுக்தியை பின்பற்றினார்கள். அதே போன்றுதான் இயேசுவும் இந்த யுக்தியை பின்பற்றுகின்றார். காரணம் என்ன? ஒரு 2-3 காரணங்களை நான் சொல்லுகின்றேன். திருமுழுக்கு யோவான் சிறைபிடிக்கப்படுகின்றார். என்ன காரணம்? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஏரோது மன்னனை, நீ செய்வது சரியல்ல, நீ உன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்திருக்கின்றாய், நீ செய்வது சரியல்ல என்று கூறுகின்றார். ஆகவே அவன் கோபப்பட்டு இவரை சிறையிலே அடைத்து விடுகின்றான். திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்டவர்? மீட்பரின் வருகையை முன்னறிவித்தவர். இஸ்ராயல் மக்களுக்கு
மீட்பர் வருவார், நம் ஒவ்வொருவரையும் மீட்பார் என்று நம்பிக்கையை கொடுத்தவர். அப்பொழுது இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் போன்றோருக்கு இவருடைய குரல் சிம்ம சொப்பனமாக ஒலித்தது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட இயேசு சற்று விலகிச் செல்லுகின்றார். இயேசு இவ்வாறு செய்ததற்கு காரணம் பயம் அல்ல, அல்லது தான் தோற்றுவிடுவோம் என்று அல்ல. ஒரு புதிய யுக்தியை அவர் பின்பற்றுகின்றார். அது மட்டுமல்ல, ஏன் அவர் இந்த யுக்தியை பின்பற்றுகின்றார்? இன்னொரு காரணமும் சொல்லுகின்றார்கள். திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய உறவினர், நமக்கு தெரிந்ததுதான். ஆகவே அவருடைய சிறைபிடிப்பு, அதன் பிறகு அவர் தலை வெட்டுண்டு கொல்லப்பட்டார். இதெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு மனவேதனையை கொடுத்திருக்கலாம். நிச்சயம் கொடுத்திருக்க வேண்டும். சாதாரண அவரும் நம்மை போன்ற கடவுளாக இருந்தாலும் மனித. ஆகவே தன்னுடைய உறவினர் திருமுழுக்கு யோவான் சிறைபிடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இயேசு தனிமையை நாடி செல்லுகின்றார். சில நேரங்களில் இவ்வாறு கூட அவர் நினைத்திருக்கலாம். தான் செய்கின்ற அந்த இறையாட்சி பணிக்கு திருமுழுக்கு யோவானுடைய சிறைபிடிப்பு ஒருவேளை ஒரு பின்னடைவாக கூட அவர் கருதி இருக்கலாம். ஒரு செட்பேக். என்னடா இப்படி ஆயிட்டு, நம்முடைய முன்னோடிக்கே இப்படி என்றால் நமக்கு என்ன ஆகுமோ நினைத்திருக்கலாம். ஆகவே தான் அவர் தனிமையை நாடி செல்லுகின்றார். இன்றைய இந்த நற்செய்தியில் மட்டுமல்ல, பல இடங்களில் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு இவ்வாறு தனிமையை நாடி செல்லுகின்றார். காரணம் என்ன? ஒரு 2-3 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 1, 2, 14, 15 இந்த வசனங்கள். ஒரு முக்கிய பணிக்கு தயாராவதற்கு முன்பாக இயேசு இவ்வாறு தன்னை வித்ட்ரா செய்து தனிமையை நாடுகின்றார். என்ன பணி? இந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கலாம். இயேசு 40 நாட்கள் பாலைவனத்திலே சோதிக்கப்படுகின்றார். தனிமையை தேடி அங்கு செல்லுகின்றார். அதன் பிறகு 40 நாட்களுக்கு பிறகுதான் இயேசு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்குகின்றார். ஆகவே ஒரு முக்கியமான பணிக்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்துகின்றார். புதிய ஒரு டெக்னிக், தனிமையை நாடி செல்லுகின்றார். அடுத்ததாக ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு தனிமையை நாடி சென்றார். உதாரணமாக லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 12 - 13. தனிமையில் இரவெல்லாம் தனிமையில் மலையில் ஜெபத்திலே கழித்த பிறகு கீழே இறங்கி வந்து தன்னுடைய பணிக்கென 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்து கொள்ளுகின்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. ஆகவே ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாக இயேசு இவ்வாறு தனிமையை நாடுகின்றார். ஒரு புதிய யுக்தியை அவர் கையாளுகின்றார். அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது இயேசு இவ்வாறு இந்த புதிய டெக்னிக், அதாவது தன்னை தனிமைப்படுத்தி தனியாக சென்று ஜெபிக்கின்றார். சொல்ல வேண்டுமென்றால் லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 33 - 44. இங்கு இயேசு கைது செய்யப்படுகின்றார். ஒலிவ மலையில் தனியாக சென்று இறைவனோடு உரையாடுகின்றார். இறைவேண்டலில் கவனம் செலுத்த
தனக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவிலே வளர நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். பல இடங்களில் இயேசு என்ன செய்கின்றார்? எல்லோரையும் அனுப்பிவிட்டு தனியாக மலைக்கு சென்று இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தார் என்று வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இயேசு தனது பணி வாழ்வில் பலமுறை தனித்திருந்து பல முக்கியமான முடிவுகளை எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த செயல்பாடு, இயேசுவினுடைய அந்த புதிய உத்தி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? அதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நாமும் இப்படிப்பட்ட புதிய உத்தியை நம்முடைய வாழ்க்கையில் கையாண்டால் நம்முடைய வாழ்வும் வெற்றிகரமான வாழ்வாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தோல்விகளை சந்திக்கலாம், அல்லது நம்முடைய ஆன்மீக வாழ்வு அதல பாதாளத்திற்கு சென்று விடலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? சமுதாயத்திலே நாம் மறக்கடிக்கப்படுகின்றோம். சில நேரங்களிலே இந்த சமுதாயம் நம்மை புறக்கணிக்கின்றது. சில நேரங்களிலே இந்த சமுதாயம் நம்மை புறம் தள்ளுகின்றது. ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கின்றது. அந்த நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், என்ன செய்வது, யாரிடம் செல்வது? இந்த நேரங்களில்தான் நாம் இந்த புதிய உத்தியை கையாண்டு இயேசுவிடம், கடவுளிடம் வர வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே மனிதன் என்ன செய்கின்றான்? தனக்கு தோல்வி மேல் தோல்வி, ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் மன கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் வருகின்ற பொழுது தவறான வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாது நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்புவோம். இறைவன் என்றும் நமக்காக காத்திருக்கின்றார். ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேச என்றுமே காத்திருக்கின்றார். ஆகவே நமக்கென்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நமக்கென்று இறைவன் இருக்கின்றார், அன்னை மரியாள் இருக்கின்றார். அவர்களிடம் சற்று ஒதுங்கி வந்து அவர்களிடம் வேண்டுவோம். கடைசியாக 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன். அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். திருப்பாடல்கள் 34வது திருப்பாடல் 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உடைந்த உள்ளத்தோடு இருக்கின்றமா? மனக்கவலைகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றனவா? நேரம் ஒதுக்கி அந்த இறைவனோடு வந்து பேசுவோம். திருப்பாடல்கள் 147 3வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரின் காயங்களை அவர் கட்டுகின்றார். ஆகவே நாம் வேறு எங்கும் செல்ல வேண்டிய தேவை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா? அதைத்தான் இன்றைய இயேசு நமக்கு அவருடைய செயல் கற்றுத்தருகின்ற பாடம். அவரிடம் வருவோம், அவரிடம் தஞ்சம் புகுவோம். அதே திருப்பாடல்கள் 55 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடமும் அன்னை மரியாளிடமும் நாம் தஞ்சம் புகுவோம். நம்முடைய சோதனையான நேரங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சிறிது நேரம் ஒதுக்கி அந்த ஆண்டவரிடம் வருவோம். ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருவார். ஆமென்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. இது எங்களுக்கு வாழ்வழியும் ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறுவன வட்டத்திற்கு ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மாட்சிக்கு உரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை தயவுடன் ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் நணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயற்றி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு மூந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் குறிப்பாக புனித தொன் போஸ்கோ, நாங்கள் நிலவு வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை பொழுந்தேத்தும் மரமருள மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரேறி என்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. சொல்லாத செயலாக எனில் வாழ் துணையாக நீ அல்லவா, நினைவாக சொல்லாத செயலாக எனில் வாழ் துணையாக நீ அல்லவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. புனிதமான இந்த மர நிகழ்ச்சிகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலிலே தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.